அது ஒரு அழகான கிராமம். கிராமம் பேரு சோனாபுரம். நேர்மைக்கு பேர் போன ஒரு விறகு வெற்றவர்தான் ராஜு. அவர் மிகவும் நேர்மை மற்றும் கண்டிப்பானவர். அவரோட மனைவி மாலதி ராஜுவோட பேச்ச மீற மாட்டாங்க. அப்புறம் ராஜீவோட தம்பி ராமு பேராசை மற்றும் குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைப்பவர். பொழுது விடிஞ்சாலே மாலதி வீட்டு வேலை பார்த்துப்பா. ராஜுவும் ராமுவும் தன்னோட தொழிலான விறகு வெட்டுறதுக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் ராஜி காட்டுல எவ்வளவு இடம் இருந்தாலும் அரசு அனுமதி கொடுத்த இடம் வரைக்கும்தா அவன் விறகு வெட்டுவா. ஆனா அவன் தம்பி ராமு சற்று மாறுபட்டவ. விறகு வெட்டுவதற்கு வெகு தூரம் காட்டுக்குள்ள போகும்போது ராமு மனசுல ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்தது அன்னைக்கு கேட்டா, அண்ணா, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம். இந்த தடுப்பு தாண்டி போனா என்னதான் ஆக போகுது? நம்ம எப்பவும் விறகு வெட்டுற மத்த இடத்துலலாம் விறகு தீர்ந்துட போற போல இருக்கு. அதனால நம்ம ஏன் இதுக்குள்ள போய் விறகு வெட்ட கூடாது? நான் கேள்விப்பட்டிருக்க உள்ள இருக்க விறகுலா ரொம்ப விலை உயர்ந்ததாம். ஒரு அடி எடுத்து வச்சாலும் நம்ம கோடீஸ்வரர் ஆகிடலாம்னா. இல்லப்பா, அந்த மாதிரி எண்ணம் நமக்கு எப்பவுமே வரக்கூடாது. இது நம்ம ஒரு முறை செய்ய நினைச்சா இது நம்மள அடிமையாக்கிடும். நமக்கு இப்போ வரக்கூடிய வருமானத்துக்கு என்ன குறைச்சல் சட்டத்துக்கு எதிரே நான் எப்பவுமே செயல்பட மாட்டேன். அது நமக்கே பின்னாடி பிரச்சனை ஆகிடும். இனிமே இப்படி நினைக்காத. பிறகு ராஜுவும் ராமுவும் எப்பவும் விறகு வெற்ற இடத்துலயே விறகு வெட்டினாங்க. வெட்டின விறக தன்னோட தலையிலேயே வச்சு எடுத்துக்கிட்டு வீட்டு வரைக்கும் தூக்கிக்கிட்டு வந்தாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தும் ராமுவுக்கு அதே யோசனை. என்னடா இது? நான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு தானே இந்த யோசனையை சொன்னேன். ஆனா அவருக்கு இது புரியல. இவர் கூட இருந்தா நீதி நேர்மைன்னு அதை புடிச்சுக்கிட்டே வாழ வேண்டியிருந்தா நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். பிறகு ராமு ஓய்வெடுத்தா. அப்பவும் அந்நாள் முழுவதும் அவனுக்கு அதே யோசனை. அந்த எண்ணம் அவனை தூங்க கூட விடல. மறுநாள் கிளிகளின் சத்தத்தோட அந்த நாள் விடிந்தது. மாலதி வேலைக்கு போற இருவருக்கும் சமையல் செஞ்சா. ராஜுராமு இருவருமே வயிற்றுக்கு சாப்பிட்டாங்க. இன்னைக்காவது வருமானம் பெருகும்ன்ற நோக்கத்தோட அந்த காலை பொழுதுல தெருவுல பேசிக்கிட்டே நடந்து வேலைக்கு போனாங்க. ஆனா போன அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காட்டுல வனத்துறையினர் எல்லா விறகுகளையும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சிச்சு. அப்ப ராமு விரக்தியில இப்படி சொன்னா, இப்போ எங்கன்னா போச்சு. உங்க நீதி நேர்மெல்லாம் நீங்க மதிச்சவங்கதா. இப்போ நம்ம வாழ்வாதாரமான நம்ம தொழிலை பறிச்சுட்டாங்க. இப்பவாவது புரிஞ்சுக்கோங்கன்னா, இந்த காலத்துல நேர்மையாளா இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. நீ நினைக்கிறது தப்புப்பா. இப்போ கூட நம்மால அந்த அனுமதிக்கப்படாத இடத்துல விறக வெட்ட முடியும். நீ சொல்ற போலவே நம்ம அதிகமா பணமும் சம்பாதிக்கலாம். ஆனா நிம்மதி இருக்காது. நேர்மை தவறி நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின் விளைவு நிச்சயமா இருக்கும். அந்த சோகத்தோடவே ராஜுவும் ராமுவும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்து மாலதி, என்னங்க ஆச்சு? சோகமா வரீங்க? இன்னைக்கு எதுவும் வருமானம் குறைவா என்ன? ஆமா மாலதி, நம்ம விறகு வெற்ற இடத்துல இருந்த விறக எல்லாத்தையும் காட்டுவனத்துறையினரே வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அதனால என்ன வேற வேலைக்கு போக முடிவெடுத்திருக்க? நம்ம என்ன பிறக்கும் போதே இந்த வேலையோடையா பிறந்தோம்? நம்ம இந்த வேலையை செய்யற வரைக்கும் நேர்மையா இருந்திருக்கோம்ல, அதுவே போதும். பரவாயில்ல, விடுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க நேர்மையானவர். உங்க நேர்மைக்கு நமக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். என்ன ஆகிட போகுது? உங்களுக்கு வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் பணம் சேமிச்சு வச்சிருக்க. அத வச்சு குடும்பத்தை பார்த்துப்போம். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராமு மனசுல வேற ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது. அதுக்கேத்த போலவே ராமு விடியற் காலையிலேயே யாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து அந்த தடை செய்த இடத்துக்கு போனா. அங்க போய் கொஞ்ச நேரம் அந்த இடத்த நின்னு பார்த்தா. அப்புறம் யோசிக்காம விறகு வெட்ட அனுமதி இல்லாத இடத்துக்குள்ள கொஞ்சம் பதட்டத்தோடையும் நிறைய பேராசையோடையும் நடக்க ஆரம்பிச்சா. உள்ள போனவ, இதனாலதான் இந்த இடத்துக்குள்ள யாரையும் அனுமதிக்கலையா? எவ்வளவு பெரிய மரங்கள்லாம் இருக்கு. இத வெட்டுனா நம்ம ஜென்மத்துக்கு பணக்காரங்கதா அப்படி சொல்லிட்டு அவ்வளவு மரத்துல ஒரு மரத்தை மட்டும் தேர்வு பண்ணி அதை வெட்ட தொடங்கினா. கொஞ்சம் பயத்தோடயே ராமு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தா. அவன் மனசுல பல சிந்தனைகள் வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல இது தவறுன்னு அவனோட மனம் சொல்றது அவனுக்கு கேட்டுச்சு. அப்ப போலீஸ் வண்டி வர்றது போல சத்தம் கேட்டதும் பதட்டத்துல தன்னோட கை நழுவி அவனோட கோடாரி ஆத்துல விழுந்துருச்சு. பதறி போன ராமு, என்னடா இது இப்படி ஆகிடுச்சே? கோடாரி தவறி ஆத்துல விழுந்துருச்சு. கோடாரி விலை உயர்ந்ததாச்சே. அண்ணங்கிட்ட என்ன சொல்றது? அப்போ ராமுவை தேடிட்டு ராஜு அந்த இடத்துக்கு வந்தா. நான் எத்தனை முறை ராமு சொல்லிருக்க, இந்த தப்ப நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு இப்படி அவசரப்பட்டுட்டியே? அண்ணா, நான் எந்த மரத்தையோ விறகையோ வெட்டலனா என்னோட மனம் அதுக்கு அனுமதிக்கல. கோடாரி மட்டும் ஆத்துல விழுந்துருச்சு. என்னுடைய பேராசையாலையும் முட்டாள் தனத்தாலையும் இந்த தப்பு நடந்துடுச்சுன்னா நான் திருத்திக்க நினைக்கிற என்ன நம்புங்க. கோடாரி தானே போகட்டும், விடு. நீ பண்ணதப்ப உணர்ந்துட்டல்ல, அதுவே போதும். சரின்னு வீட்டுக்கு போக திரும்பும் போது போலீஸ் ரெண்டு பேரையும் வழிமறிச்சாரு. ராமு அதிகமான பயத்துல உறைஞ்சு போனா.
அப்போ கொஞ்சம் கோவமா அந்த போலீஸ் அதிகாரி, யாருப்பா நீங்க? நீங்க தான் அனுமதிக்கப்படாத இடத்துல விறகு வெற்றவங்களா உங்களை இன்னைக்கு விட்டுறதா இல்ல. இல்ல சார், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. என்னோட தம்பி உள்ள போனது என்னவோ உண்மைதா. ஆனா எந்த ஒரு மரத்தையும் விறகையும் வெட்டல. அப்போ நீங்க எதையுமே வெட்டி எடுத்துக்கிட்டு போகல. இத நான் நம்பணும், அப்படிதானே? நீங்க நம்பலனாலும் அதான் சார் உண்மை. நாங்க எந்த ஒரு மரத்தையோ விறகையோ வெட்டி எடுத்துட்டு போகல. எங்களை வேணும்னா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல. நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லி போலீஸ் ஆபீசர் உள்ள போய் ஒவ்வொரு மரத்தையும் சோதனை பண்ணாரு. உள்ள அவங்க மரத்தை வெட்டி எடுத்துட்டு போனதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்ல. இருந்தாலும் அவருடைய சந்தேகம் குறையல. நீங்க நல்லவங்களா இல்லையான்னு பாதி நிரூபணமாகிடுச்சு. மிச்சம் கண்டுபிடிக்க உங்க வீட்டையும் நீங்க தொழில் பண்ற இடத்தையும் சோதனை பண்ணணும். ஆபிரம் சொல்ற நீங்க நிரபராதியா இல்லையான்னு. அவர் சொன்னது போலவே அவங்க வீட்டையும் வேலைத்தளங்களையும் சோதனை பண்ணி இப்படி சொன்னாரு. நீங்க அதுக்குள்ள போனதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபணமாகிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. தப்பா நினைச்சிட்ட உங்கள போல நேர்மையாவும் தைரியமாவும் இருப்பவங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. வேற யாராவது அத்துமீறி நுழைஞ்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு விறகு வெட்ட கூடுதலா வரம்பு மீறிய இடம் தர. இப்போவாவது புரிஞ்சுதாப்பா? நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அது குறுக்கு வழியில இருந்து வந்ததா இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. எப்பவுமே கடைசியா நேர்மைதான் ஜெயிக்கும். எனக்கு புரிஞ்சுதுனா இனிமே நானும் உங்களைப் போல நேர்மையாவும் தைரியமாவும் இருக்க போறேன். எப்படியோங்க, உங்க நல்ல எண்ணத்தால நமக்கு ஒரு வழியா விடிவு காலம் பிறந்தது. இனிமே சந்தோஷம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அப்படி சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆபிரம் நண்பர்களே, இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எப்பவுமே நீதி நேர்மைதான் ஜெயிக்கும்.